Hello friends, Bashas kitchenல இன்னைக்கு நம்ம என்னோட monthly cleaning routine பார்க்க போறோம். கிச்சன் கிளீனிங் பார்த்தீங்கன்னா நம்மளோட டே டு டே லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் என்னோட கிச்சனை மந்த்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணுவேன். எப்படி க்ளீன் பண்ணுவேன் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். மந்த்லி ஒன்ஸ் கிச்சன் டீப் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணுற அன்னைக்கு நான் லன்ச் ரொம்ப சிம்பிளாகவே ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஏன்னா லன்ச்சில் காய் கூட்டு அப்புறம் குழம்பெல்லாம் செஞ்சோன்னா ஒரு 2 hours கிட்ட நம்மளுக்கு டைம் ஸ்பெண்ட் ஆகும். ஆனால் அதே ஒரு கிளறுன சாதம் துவையல் இல்லை அப்பளம் அந்த மாதிரி செஞ்சுட்டோன்னா நம்மளுக்கு லன்ச் சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஸோ லன்ச் சீக்கிரமாக முடிச்சுட்டு இப்போ என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டையும் நான் முடிச்சுட்டு அடுத்ததாக என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஷெல்ஃபில் இருக்கிற இந்த சின்ன சின்ன பாஸ்கெட்ஸ்லாம் எடுத்து இப்போ க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ டீப் க்ளீனிங் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஷெல்ஃபை மட்டும் நம்ம அப்படியே க்ளீன் பண்ண முடியாது. அதில் வச்சிருக்கிற பாஸ்கெட்ஸ் அப்புறம் இந்த ஸ்பூன் ஸ்டாண்டு ஜாடி எல்லாமே க்ளீன் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு கிச்சன் க்ளீன் ஆன மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இன்றைக்கி லன்ச்சுக்கு நான் பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம் செஞ்சுட்டு கருணக்கிழங்கு வறுவல் செஞ்சுட்டேன். ஸோ சீக்கிரமாகவே என்னோடய லன்ச் நான் இன்றைக்கி முடிச்சுட்டேன். ஸோ தட் அந்த லன்ச் ப்ரிப்பரேஷன் டைமை நம்ம க்ளீனிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்பூன் ஸ்டாண்டு அப்புறம் நான் ஜாமான் வைக்கிற இந்த பாஸ்கெட் ஆயில் கேன் வைக்கிற பாஸ்கெட்ஸ் எல்லாத்தையுமே தண்ணியில் ஒரு 10லேருந்து 10 நிமிஷத்துக்கு சும்மா தெளித்து விட்டு கொஞ்சம் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு எல்லாத்தையுமே கொஞ்சம் தண்ணியில் ஒரு 10 நிமிஷத்துக்கு தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் இப்போ நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். மந்த்லி ஒன்ஸ் நம்மளால் இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ண முடியல அப்படின்னா கூட அட்லீஸ்ட் 2 மாதத்துக்கு ஒரு தடவையாச்சும் இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு நம்மளோட கிச்சன் ஏன்னா நம்ம டெய்லி சமைச்சு அன்றாட வாழ்க்கையில் டே டு டே ஹரிபரியில் அது நம்ம அவ்வளோவா கவனிக்க மாட்டோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளோட 2 மாதமும் அப்படியே சீக்கிரமாக போயிடும். நம்மளோட ஸ்பூன் ஸ்டாண்ட் உப்பு ஜாடி எல்லாமே அப்படி பிசு பிசுன்னு ஆயில் பிடிச்சி போய் கிடக்கும். அதனால நான் என்ன பண்ணுவேன்னா மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி பிளான் பண்ணிக்குவேன். என்னைக்கு இந்த டீப் க்ளீன் பண்ணணும் அப்படின்றத பிளான் பண்ணிக்குவேன். கண்டிப்பாக ஃப்ரைடேஸ் அப்புறம் டியூஸ்டேஸில் பண்ண மாட்டேன். ஏன்னா ஃப்ரைடேஸ் அண்ட் டியூஸ்டேஸில் வீட்டில் கொஞ்சம் நிறைய வேலை இருக்கும், க்ளீனிங்லாம் இருக்கும், வீட்டில் இருக்கிற பொருள்லாம் டஸ்டிங்லாம் பண்ணுவேன். அப்படின்றதுனால நான் ப்ராப்ளி வெனஸ்டே அப்படி இல்லைன்னா சாட்டர்டேஸில் இந்த மாதிரி பிளான் பண்ணி டீப் க்ளீன் பண்ணுவேன். உப்பு ஜாடியெல்லாம் இந்த மாதிரி கழுவும் போது ரொம்ப ரொம்ப பத்திரமா கழுவணும். நான் இது சொல்கிறது பிகினர்ஸ் அப்புறம் எல்லாருக்கும் தான் சொல்கிறேன். ஏன்னா ட்வின்ஸ் வெஜ் கிச்சன் லாவண்யா எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க என்னோடய ஃப்ரெண்டு. அவங்க டீப் க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி தான் உப்பு ஜாடியை க்ளீன் பண்ணுறேன் பேர் வழியன்ட்டு கையில் அப்படியே போட்டுக்கிட்டாங்க. அது நீங்கள் நிறைய பேர் அவங்களோட விளாக்லேயே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால எனக்கு எப்போ உப்பு ஜாடி க்ளீன் பண்ணாலும் இப்போல்லாம் எனக்கு அவங்களோட ஞாபகம் தான் வருது. ஏன்னா அவங்க அந்த மாதிரி தான் கையில் ஒரு 10 ஸ்டிச் கிட்ட போட்டுட்டு ஒரு வாரம் 10 நாளைக்கு கையை கூட தூக்க முடியாமல் இருந்தாங்க. அதனால உப்பு ஜாடி க்ளீன் பண்ணும்போது எப்பயுமே ஒரு இடத்துல இந்த மாதிரி கீழே வச்சுட்டு கழுவுங்க. அதே மாதிரி கீழே வச்சுட்டு தேய்ங்க. அதே மாதிரி கழுவும் போது கீழே ஒரு கை இந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளை ரைட் ஹேண்ட்லேருந்து நம்மளுக்கு வழுக்குனாலும் நம்ம கீழே ஒரு கை கொடுத்துருக்கோம் அப்படின்றதுனால அதை நம்ம ஒரு கையில் பிடிச்சிக்கலாம். ஸோ உப்பு ஜாடி கழுவும் போது எனக்கு அவளோட ஞாபகம் தான் வந்துச்சு. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டா அவள் கையில் அந்த உப்பு ஜாடியை போட்டுக்கிட்டு ரொம்ப பெரிய ஜாடி வேற அது கையில் அப்படியே குத்திருச்சு அவளுக்கு லெஃப்ட் ஹேண்டில் ரைட் ஹேண்டில் நினைக்கிறேன். ஸோ உப்பு ஜாடியெல்லாம் கழுவி இப்போ நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதே மாதிரி நம்ம கிச்சனில் நான் யூஸ் பண்ணுற இந்த சின்ன சின்ன பாஸ்கெட்ஸ் எல்லாமே இப்போ நான் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் எல்லாத்தையுமே பேப்பர் போட்டு என்ன தான் நீங்கள் வச்சாலும் நம்ம டெய்லி சமைக்கும் போது அதில் ஆயில் பட்டுரும், அந்த பிசுப்பு எல்லாமே இதில் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க. சாஃப்ட் ஸ்க்ரப்பர் வச்சு கழுவுனிங்கன்னா ரொம்ப தேய்க்க வேண்டியது வரும். அதனால இந்த மாதிரி மெட்டல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ க்ளீனிங் ரொட்டீன் எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி க்ளீனிங் டூல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் என்னெல்லாம் எடுத்து வச்சேன் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் அப்புறம் வைப்ஸ் அப்புறம் நம்மளுக்கு யூஸ் பண்ணுற ப்ரில் வாஷிங் பவுடர் எல்லாமே இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப பிசுன்னு இருக்குது, ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் க்ளீன் பண்ணி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ரில் மட்டும் பத்தாது, வாஷிங் பவுடரும் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக வாஷ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இந்த பாஸ்கெட்ஸ்லாம் வச்சு நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணேன் என்னோட கிச்சன் அப்படின்ற வீடியோ நான் இந்த வீட்டுக்கு புதுசில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கில் நீங்கள் பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராடக்ட்ஸ் வச்சு நம்ம கிச்சனை எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம். ஏன்னா என்னோட கிச்சன் பார்த்தீங்கன்னா கேபினெட்ஸ் கிடையாது என்னோட கிச்சனில். ஸோ அதனால கேபினெட்ஸ் இல்லாத கிச்சனை எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்றதும் நான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்.
உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ நான் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெளிச்சம் வர இடத்துல, அதாவது கொஞ்சம் வெயில் படுற இடத்துல ஒரு பேப்பர் விரித்து இதை வந்து காய வச்சுட்டேன். மாடிலையும் கொண்டு போய் நீங்கள் வைக்கலாம். பட் என்னோட இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வெயில் படும். அதனால சரி வெயிலில் ஒரு 2 மணி நேரத்துக்கு இது எல்லாமே காயட்டும் அப்படின்றதுக்காக அதை வச்சுட்டேன். இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கே வந்து 3 o'clock கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் எந்த வேலையும் பார்க்கல. ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் ரொட்டீன் ஒர்க் தான் பார்த்தேன். ஸோ நெக்ஸ்ட் டே என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லஞ்ச் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா எல்லா பாத்திரத்தையும் கழுவி போட்டுட்டு சீக்கிரமாக வந்து நம்ம கிச்சனோட செல்ஃப் எல்லாத்தையும் டீப் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் லஞ்சில் வந்து சாம்பார் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ சாம்பார் பண்ணிவிட்டு ஒரே ஒரு காய் செஞ்சேன். ஏன்னா இன்றைக்கும் தக்காளி சாதம் செஞ்சேன் அப்படின்னா வந்து வீட்டில் இருக்கிறவங்க கோச்சுக்குவாங்க. அதனால வந்து ஏன்னா எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு குழம்பு வேணும். யாருக்குமே வந்து கலர்ன சாதம் இறங்கவே இறங்காது. ஒரு நாள் சாப்பிடுவாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே சாப்பிட மாட்டாங்க. அதனால் இப்போ நான் வந்து லஞ்ச்லாம் முடிச்சுட்டேன். லஞ்ச் முடிச்சுட்டு இப்போ பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சதுக்கப்புறமா நம்மளோட செல்ஃப்லாம் இப்போ வந்து டஸ்ட் க்ளீன் பண்ணிடலாம். அதுக்கு நடுவில் வீட்டில் கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்றதுனால டீ பாத்திரம் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பாத்திரம் எல்லாத்தையும் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடணும். ஏன்னா க்ளீனிங்கில் இதுவும் ஒரு முக்கியமான பார்ட். நம்ம டீப் க்ளீன் பண்ணும்போது பாத்திரத்தெல்லாம் அப்படியே வச்சுட்டு டீப் க்ளீன் பண்ணோன்னா நம்ம கிச்சன் வந்து க்ளீன் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால இப்போ நான் லஞ்ச்லாம் முடிச்சதுக்கப்புறம் பாத்திரம்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறமா என்னோட ஷெல்ஃபில் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து சுத்தம் பண்ண போகிறேன். என்னோட கிச்சனில் இந்த ஒரு செல்ஃப் தான் இருக்குது. ஒரு 4-5 ஸ்லாப் இதில் வந்து இருக்கும். நான் யூஸ்வலாகவே எப்படி க்ளீன் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாபாக தான் வந்து எம்டி பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணுவேன். எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு இடத்துல எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு இங்கே வைக்கிறதுக்கு இடமும் இல்லை. எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா ஹாலில் கொண்டு போய் வைக்கணும். ஸோ ஹாலில் இருக்க மறுபடியும் எல்லாமே வந்து அழுக்காயிரும். அதுக்குள்ளே யாராச்சும் வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா வந்து எல்லாம் பரப்பி இருக்கும். அதனால நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு செல்ஃபாக தான் எடுத்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணுவேன். ஸோ ஒரு செல்ஃபை வந்து ஃபுல்லாக எம்டி பண்ணிவிட்டு டஸ்டிங்லாம் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி எடுத்துட்டு ஒரு பேப்பர் போட்டு விரிச்சிட்டு அதுக்கப்புறமா அதில் என்னென்ன வைக்கணுமோ அது எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்து வச்சிருவேன். அதே மாதிரி ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இன்னைக்கு வந்து இந்த இடத்துல ஆயில் கேன் வச்சுருக்கேன் அப்படின்னா வந்து அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நான் வைக்க மாட்டேன். தட் இஸ் நெக்ஸ்ட் டைம் க்ளீன் பண்ணும்போது அது அந்த இடத்துல இருக்காது. நான் வேறு மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிடுவேன். அதனால் எப்பயுமே க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணும்போது கொஞ்சம் மாற்றி மாற்றி வைக்கிறது என்னோட பழக்கம். இப்போ பாருங்கள், இந்த பாஸ்கெட் எல்லாமே நல்லா வந்து காஞ்சிருச்சு. இந்த பாஸ்கெட்ஸில் வந்து நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் அப்படி இல்லைன்னா பேப்பர் டவல் அந்த மாதிரி ஏதாச்சும் விரிச்சுக்குவோம் ஆயில் கேன் வைக்கிறதுக்கு முன்னாடி. ஆனால் நான் இந்த தடவை என்ன பண்ணியிருக்கேன்னா நம்மளுக்கு கொரியரில் வரும் தெரியுமா இந்த பபிள் வச்ச இந்த பிளாஸ்டிக் பேப்பர்ஸ், இதோட பேர் எனக்கு இப்போ சட்டுன்னு ஞாபகம் வரல. அந்த பேப்பரை வந்து இன்றைக்கி வந்து நான் இதில் கட் பண்ணி இந்த பாஸ்கெட் சைஸ்க்கு கரெக்டாக கட் பண்ணி அதை நான் வைக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி வைக்கிறதுனால என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து ஆயில் கேன் வைக்கிற இந்த பாஸ்கெட்டில் வந்து நம்மளுக்கு பாஸ்கெட் கீழே வந்து நம்மளுக்கு பிசுன்னு இல்லாமல் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றதுனால. ஸோ இது எத்தனை பேர் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. நானும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். யூஸ்வலாகவே நம்மளுக்கு இந்த கொரியரில் வர்றது எல்லாமே வந்து இந்த பேப்பர்ஸை வந்து நம்ம தூக்கி போட்டுருவோம். அதில் இருக்கிற அந்த பபிள்ஸ் எல்லாம் மட்டும் உடச்சிட்டு அப்படி தூக்கி போட்டுருவோம். ஆனால் இந்த தடவை எனக்கு சட்டுன்னு தோணுச்சு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் இந்த தடவை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் டிஷ்யூ பேப்பருக்கு பதிலாக என்னோட இந்த ஆயில் கேன் வைக்கிற இந்த பாஸ்கெட்டில் இந்த மாதிரி விரித்து வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ க்ளீனிங் வீடியோஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களை பார்த்து இன்னொருத்தவங்க வந்து மோட்டிவேட் ஆகி வேலை பார்க்கணும் அப்படின்றது தான். ஸோ இந்த வீடியோவோட நோக்கமும் அதுதான். ஸோ என்னையை பார்த்துட்டு நீங்களும் வந்து உங்கள் கிச்சனில் வந்து நீங்களும் மோட்டிவேட் ஆகி உங்கள் கிச்சனையும் க்ளீன் பண்ணுவீங்க அப்படின்றது தான். ஸோ நீங்கள் கிச்சன் க்ளீன் பண்ண மாட்டீங்க அப்படின்றது நான் சொல்லலை. பட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை. ஸோ உங்களுக்கும் என்னோட கிச்சனை வந்து இந்த மாதிரி நான் க்ளீன் பண்ணதை பார்த்து நீங்களும் மோட்டிவேட் ஆனீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் உங்கள் கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் என்னென்னலாம் இந்த மாதிரியான ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ இந்த க்ளீனிங் ரொட்டீன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்றது நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாத்திரம் எல்லாத்தையுமே வந்து நான் தேய்ச்சி வச்சிருந்தேன்ல அது எல்லாத்தையும் அந்த ஸ்டாண்டில் எடுத்து வச்சுட்டேன். ஸோ கிச்சன் டீப் க்ளீனிங் அப்படின்றது ஒரு பெரிய வேலை. ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில சமயம் வந்து ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் பர்ஃபெக்ட் இருக்கும், கொஞ்சம் இம்பர்ஃபெக்டாக தான் இருக்கும். பட் இதில் நீங்கள் என்னென்ன இம்பர்ஃபெக்ஷன் கண்டுபிடிச்சிங்க அப்படின்றது எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் க்ளீனிங் ரொட்டீனில் அதை நான் வந்து சரி பண்ணிடுறேன். ஸோ என்னோட செல்ஃபு அப்புறம் வந்து என்னோட இந்த ஸ்டாண்ட் யூட்டென்சில் ஸ்டாண்ட் இதுதான் ரொம்ப முக்கியம். என்னோட கிச்சன்லேயே வந்து என்னோட எல்லா ப்ராடக்ட்ஸும் அதிலே வந்து நான் வந்து வச்சிருவேன். இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா இருக்கிற பாத்திரம் எல்லாத்தையுமே வந்து என்னோட ரூமில் இருக்கிற இன்னொரு ஷெல்ஃபில் நான் வந்து வச்சுருக்கேன். ஏன்னா கிச்சனில் இதுக்கு மேலே வந்து வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்றதுனால.
அதே மாதிரி கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம யூஸ்வலாகவே கவுண்டர் டாப் நான் டெய்லி பேசிஸில் அப்பப்போ சமைச்சிட்டு வந்து க்ளீன் பண்ணிடுவேன். ஏன்னா நெக்ஸ்ட் ஷூட் வந்து நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றதுனால. ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் நேற்றே வந்து நான் எல்லாமே கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிட்டேன் அப்படின்றதுனால நான் ஜஸ்ட் இப்போ வந்து எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துட்டு அந்த பொருளை அந்த ஜாடி எல்லாத்துலேயும் உப்பெல்லாம் நிறச்சிட்டு அதை அப்படி இப்படியே எடுத்து வைக்க போகிறேன். அவ்வளோதான். ஸோ இந்த க்ளீனிங் ரொட்டீன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்றது நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி க்ளீனிங் ரொட்டீனில் நான் வந்து யூஸ்வலாக மந்த்லி ஒன்ஸ் வந்து மிக்ஸி, அப்புறம் வந்து அவன், ஃப்ரிட்ஜ் இதெல்லாமே க்ளீன் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படின்றது இந்த மந்தோட க்ளீனிங் வீடியோவில் நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.